ஓ மாதிரி இன்னும் சிலரை கொண்டு நான் பேசியிருக்கிறேன். அவங்க பேசும்போது ஒரு காரியம் தேசத்தின் மேல் வரப்போகிறது, ஒரு தீமை வரப்போகிறது, ஒரு வெள்ளம் வரப்போகுது, ஒரு சுனாமி வரப்போகுது, ஒரு தேசம் குலுங்க போகுதுன்னு சொன்ன உடனே ஜனங்கள் ஓ காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களே ஒழிய ஒருவனும் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஒருவன் திறப்பிலே நின்று கதறவும் இல்லை, புலம்பவும் இல்லை, கண்ணீர் வடிக்கவும் இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே, நாங்கள் நடத்தின கூட்டத்துல ஜனங்கள் திரளாய் கதறினார்கள், அழுதாங்க, கண்ணீர் வடித்தார்கள், புலம்பினார்கள். நானே அதை பார்த்தனே அப்படின்னு. அழுகை என்பதற்கும் உணர்ச்சி வசப்படுதல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் அதுக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன பிறகுதான் அது எனக்கு தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு அழுவது ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேரு அழுகை அல்ல, உணர்ச்சி வசப்படுதல். பாருங்க, ஒரு பிலிம் பார்த்துட்டு இருப்போம், ஒரு சினிமா பார்த்துட்டு ஒன்றி போய் பார்த்துட்டு இருப்போம். அதுல ஏதோ ஒரு சம்பவம், அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடந்துரும். ஹீரோ வந்து ஒட்டு தாடியை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பான். அப்படி அடுத்த வேலை சாப்பாட்டு வழி இல்லாம பார்த்தோன்னே மழுக்குன்னு அப்படி கண்ணீர் வந்துடும். நம்ம ஐயோ பாவம் இப்படி இருக்கிறானே. அந்த ஹீரோ தன் தங்கச்சியை போட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். அப்படி ஐயோ கைவிசமா கைவிச உடனே மழுக்குன்னு கண்ணீர் வந்துடும். ஐயோ இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. இவன் வீட்டுல தன் தங்கச்சிக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆனா அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே அழுக வந்துடும். அப்படியே இப்படி ஆகி போச்சே, செத்து போயிட்டானே, அழடா அப்படி இல்லை, அப்படி கொஞ்ச நேரம் அழுவான். அழுதுட்டு முடிச்சோம், படம் முடிஞ்சோடனே நார்மலா அவன் பாட்டுக்கு வந்து சைக்கிளை தள்ளிட்டு அல்லது டூ வீலர் எடுத்துட்டு ஒரு காப்பியை குடிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். அப்ப அவன் அழுது உண்மையிலே அழுதான் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த துக்கம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுடைய மனசுல அப்படியே தங்கி இருக்கும். இப்படி ஆயிடுச்சே நினைப்பான். அது பேர் தான் அழுகை. இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே நமக்குள் ஒரு சிரிப்பு மாதிரியோ, ஒரு அழுகை மாதிரியோ, ஒரு மகிழ்ச்சி மாதிரியோ வருது பாருங்க. அதுக்கு பேர்லாம் ஃபீலிங்ஸ், உணர்ச்சி. அதெல்லாம் அழுகை என்பது. ஒரு கூட்டத்துக்கு வருகிறார்கள், வருகிறவர்களை நீ கவனித்து பார். அந்த இடத்துல கர்த்தர் பேசும் பொழுதும் வார்த்தைகளை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுதும் அப்படியே அவனுக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கு. அவன் உண்மையிலேயே பாரப்பட்டிருந்தான்னா கூட்டத்தை விட்டு வெளியே போன பிறகும் அந்த பாரம் அவனோட கூட வரும். ஆனா வரல, தியேட்டரை விட்டு வெளியே போன உடனே எப்படி அந்த பாரமும் அந்த உணர்ச்சியும் நின்று போய் விடுகிறதோ அதே போலதான் அந்த திறப்பின் கூட்டங்கள்ல வந்து நின்றவனும் கூட்டத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பாரம் இருக்குது. முடிஞ்சு போன உடனே, முடிஞ்சு பாதி அவர் அதை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த உணர்ச்சிகளை அப்படி அந்த கிரவுண்ட்ல வச்சுட்டு போயிடுறான் அவன். அது தொடர்ந்தவர்களுக்குள்ள இது இருக்கவில்லை. அப்படிதான் நடக்குது பாருங்க. எப்படி அது என்ன நடக்கும்? முடிச்ச உடனே வந்து இந்த மாதிரி ஊழியர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு கூட்டம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்னங்க ஸ்பீக்கர் வரை சத்தம் போட்டேன், மைக் எப்படி இருந்துச்சு அப்படிவோம். இங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருந்த ஆளுக்க பாருங்க, இந்த ஆளு பேசினா 3.5 மணி நேரம் பேசிட்டே இருக்கான், முதுகெல்லாம் எனக்கு ஒழிச்சிச்சு மாம்பாங்க. இவர்களுக்கு இப்பதான் நார்மல் உலகத்துக்குள்ள வர்றாங்க. அவர்கள் அங்க அழுதது, புலம்பினது, பாரப்பட்டதெல்லாம் அந்த நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. இதற்கு பேர் பாரம் இல்ல. இதை கண்டு ஏமாந்து போய்விடுவதற்கு நான் மனுஷனும் அல்ல. கர்த்தர் தான் சொல்றார். அந்த நேரத்துல வந்து ஓன்னு கத்திட்டானா அது உணர்ச்சி வசப்பட்டான். நீங்கள் சொன்ன காரியத்தை பற்றி யோசித்து தேசம் காரியம் இப்படியா இருக்கிறது என்று அவன் உணர்ச்சி வசப்பட்டான். உண்மையிலேயே துக்கமுகமாய் இருக்கிறவன் வீட்டுக்கும் போய் ஜெபிச்சிருப்பான்ல, அந்த துக்கம் அவனை வாட்டிக் கொண்டிருக்கும் அல்லவா. நெகேமியா சொல்லுகிறார், எருசலேமிலிருந்து வந்தவர்கள், நீங்க நெகேமியான் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எருசலேமிலிருந்து வந்தவங்கிட்ட வந்து கேட்கிறான், நெகேமியா கேட்கிறான், நம்ம ஊர் எப்படிங்க இருக்குன்னு. அவன் சொல்றாங்க, அந்த அவர்களிடத்துல நான் கேட்டேன், எருசலேம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது, எருசலேமில் அலங்கங்கள் பாழ்பட்டு கிடக்கிறது, தேசம் சீர்குலைந்து போயிருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு சாப்பிடவே முடியல, துக்கமுகமா இருந்தேன், எனக்கு வந்து தூங்க முடியல, படுக்க முடியல, என் மனச பாரம் வாட்டிக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் வந்து வேலைக்கு போறேன், ராஜாவுக்கு வந்து நான் வந்து இந்த பணிவிடைகளை செய்யணும். ராஜா பார்க்கிறான், என் முகம் அப்படியே வாடி இருக்கிறதை பார்த்தான். நெகேமியாவை பார்த்து, நெகேமியாவை சுகம் இல்லையான்னு கேட்கிறான். ஏன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் அப்படி கோணிக்கிட்டு இருக்கு, இப்படி ஏன் நிக்கிற? எனக்கு நிம்மதியா இருக்க முடியல, சாப்பிட முடியல. அதுக்கு பேர் தான் துக்கம். அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு நார்மலா செய்யற எந்த காரியத்தை செய்ய முடியல. கேட்ட உடனே அப்படியா அப்படின்னு பாரப்பட்டு அப்புறம் அவன் தன் வேலையை செய்யல. அந்த துக்கம் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவிலும் அது அப்படி புலப்படுகிறது. ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய்? உன்னை சொல்லுகிறான், என் தேசம் பாழ்பட்டு கிடக்கும் பொழுது, எங்கள் ஆலயங்கள் இடிபட்டு கிடக்கும் பொழுது, அதன் அலங்கங்கள் குப்பைமடாய் கிடக்கும் பொழுது நான் சந்தோஷமாய் இருப்பது எப்படி? அது பேர் தான் பாரம். பாரம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறணும். சும்மா ஒரு கூட்டத்துல வந்து கொஞ்ச நேரம் நாங்க பேசும்பொழுது கண்ணீர் விட்டு கதறிட்டு அப்புறம் வந்து வெளியே போகும்பொழுது எல்லாவற்றையும் மறந்து விட்டு போவதற்கு பேர் உணர்ச்சி. அது அழுகை அல்ல, துக்கம் அல்ல. கர்த்தர் அதெல்லாம் வந்து நீங்கள் துக்கப்பட்டீர்கள், பாரப்பட்டீர்கள், கதறினீர்கள், புலம்பினீர்கள், திறப்பிலே நின்றீர்கள், கண்ணீர் சொரிந்தீர்கள் என்ற கணக்கில் எழுதவே இல்லை.
நீங்கள் நடித்தீர்கள் அல்லது உணர்ச்சி வசப்பட்டீர்கள் என்றுதான் கர்த்தர் எழுதியிருப்பார் ஒருவேளை. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்ணீர் சொரியவும் இல்லை.